இன்னொரு விசேஷ காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருவழிபாடு 13ஆம் அதிகாரம் 16 17 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு இறைவாக்கு இப்பொழுது நிறைவேறி கொண்டு வருகிறது. அந்த இறைவாக்க கவனமா வாசிங்க. சிறியோர் பெரியோர், செல்வர் வறியவர், உரிமை குடிமக்கள், அடிமைகள் ஆகிய அனைவரும் அவரவர் வல கையிலாவது நெற்றிலாவது குறி ஒன்று இட்டுக் கொள்ளுமாறு செய்தது. இவ்வாறு அந்த விலகின் பெயரையோ அப்பெயருக்குரிய எண்ணையோ குறியாக இட்டுக்கொள்ள எவராலும் விற்கவோ வாங்கவோ முடியவில்லை. பிரியமானவர்களை கவனமா கேளுங்க. இன்னைக்கு நமது இந்திய அரசாங்கம் எல்லாரும் ஆதார் அட்டை வாங்கணும்னு சொல்லி இருக்குது. அப்படிதானே? எல்லாரும் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல வெளிநாட்டிலையும் இந்த முறை வந்தது. எல்லா வெளிநாட்டில் இருக்க அநேக நாட்டு மக்களும் இந்த ஆதார் அட்டையை வாங்கினார்கள். ஆதார் அட்டை வாங்கிய பிறகு என்ன சொன்னார்கள்? ஒரு புகார். அது என்ன புகார்னாக்கும், இந்த அட்டை காணாம போயிடுது, இந்த அட்டை திருடப்படுது, இந்த அட்டை கிழிஞ்சு போயிடுது என்று சொல்லி புகார் பண்ணாங்க. அப்போ இப்படி எந்த நிகழ்வும் இப்படிப்பட்ட அழிவு வராதபடி இந்த ஆதார் அட்டையை சேமிப்பதற்காக என்ன செய்தார்கள்? நல்ல தொழில்நுட்பம் உடைய ஒரு சின்ன தகடை கண்டுபிடித்தார்கள். அதுக்கு பேர் பயோசிப். அந்த பயோசிப்ல ஒரு மனுஷனுடைய பயோடேட்டா எல்லாமே அதுல இருக்கும். அந்த பயோசிப்ங்கிற அந்த சின்ன சாதனத்தை நெற்றியிலாவது மனிதனுடைய வலக்கையிலையாவது பதிப்பார்கள். அந்த பயோசிப்ல 666 ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் யாருக்குரியது என்றால் அது சாத்தானுக்குரியது. இப்போ நீங்க வாசிச்சீங்கல்ல, அது அப்படியே இப்போ நடந்துகிட்டு வருகிறது. இத வச்சு நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறோம்? வேதத்தில் சொல்லப்படுகிற எல்லாமே ஒவ்வொன்றாக நடந்து கொண்டு வருகிறது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பயோசிப் பதிக்கிற முறை ஏறக்குறைய 40 நாடுகள்ல இந்த செயல்முறையில் இருந்து வருகிறது. அடுத்து இந்தியாவும் இதுல நுழைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பிரியமானவர்களே, இந்த பயோசிப்பை நாம் கையில் பொருத்தி கொண்டு விட்டோம் என்றால், பதித்து கொண்டு விட்டோம் என்றால், வரப்போகிற மாபெரும் அழிவை குறித்து இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதை நீங்க தெளிவா எழுதிக்கிறணும். என்ன செய்யணும்? பேப்பர் பேனா இருக்கிறவங்க எல்லாரும் கையில் எடுத்து நான் ஒவ்வொரு வசனமா சொல்ல 7 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அந்த 7 பாயிண்ட்ஸை தெளிவா எழுதிக்கிட்டு நீங்க என்ன செய்யணும்? உங்க வீட்டுல இருக்கிற நபர்களுக்கு போய் சொல்லணும். அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொல்லணும், ஊரா சொல்லணும், எல்லா இடங்கள்லயும் போய் சொல்லணும். இதோ பயோசிப் பதிக்கிற முறை வருகிறது, இதை நீங்கள் பதித்துக் கொள்ள கூடாது என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிடணும். யாரெல்லாம் இந்த பயோசிப்பை பதித்துக் கொள்ள போகிறீர்களோ நீங்கள் சாத்தானுடைய பிள்ளைகளாக மாறிவிடுவீர்கள். அவனுடைய முத்திரை தான் இது. அந்த முத்திரையை யாரெல்லாம் பதித்துக் கொள்ள போகிறீர்களோ நீங்கள் சத்தியமாக அழிவிற்குள் செல்வது நிச்சயம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பேப்பர் பேனா வச்சிருக்கிறவங்க எழுதிக்கிறங்க. முதலாவதாக, பயோசிப் பதிக்கப்பட்டவர்கள் அரசாங்கத்தால் கவனிக்கப்படுவார்கள். இதனால் தனி மனித சுதந்திரம் பாதிக்கப்படும். இரண்டாவதாக, பயோசிப்பில் விலங்கின் பெயர் அல்லது அதன் எண் 666 பொறிக்கப்பட்டிருக்கின்றது. மூன்றாவதாக, வேதத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறபடி இந்த முத்திரையை குத்திக் கொள்கிறவர்கள் விலங்கிற்கு அல்லது அந்தி கிறிஸ்துவிற்கு சொந்தமானவர்கள். நான்காவதாக, விலங்கின் முத்திரையை பொறித்துக் கொள்ளாதவர்களால் விற்கவும் வாங்கவும் முடியாது. ஐந்தாவதாக, இவர்கள் அரசாங்கத்தால் நெருக்கப்படுவார்கள், சிறையில் அடைத்து துன்புறுத்தப்படுவார்கள். ஆறாவதாக, இறுதி வரை நிலைத்து நிற்பவர்கள் ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அதன் பின் அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஏழாவதாக, அந்தி கிறிஸ்துவின் முத்திரை பதிக்கப்பட்டவர்கள் கொடிய துன்பத்திற்கு தள்ளப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.